அண்மை செய்தி. சேலம் மாமன்ற கூட்டத்தில் திமுக அதிமுக கவுன்சிலர்களிடையே கடும் வாக்குவாதம் எழுந்திருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிலம்பரசன். வணக்கம் சிலம்பரசன், விவரங்கள். வணக்கம். சேலம் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் மாநகராட்சி மேயர் இருக்கை முன்பு அதிமுக மற்றும் திமுக கவுன்சிலர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதிமுக கொறடா சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் சொந்த தொகுதியில் அத்திப்பட்டி போன்று ஒரு பகுதி இருப்பதாக அவர் கூறியதால் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. சேலம் மாநகராட்சியின் இயல்பு கூட்டம் மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன் தலைமையில் தொடங்கி நடைபெற்றது. அப்போது அதிமுகவின் கொறடா செல்வராஜ் என்பவர் சுற்றுலாத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேலம் வடக்கு தொகுதிக்கு உட்பட்ட மாநகராட்சி 28வது வார்டு பகுதியில் அத்திப்பட்டி போன்று ஒரு பகுதி இருப்பதாகவும், குறிப்பாக செவ்வாப்பேட்டை அருகே உள்ள சந்தைப்பேட்டை தொழில் பகுதியில் ஏற்கனவே அந்த பகுதியில் வச்சிருந்த பகுதி சி கிரேடில் இருந்து ஏ கிரேடாக மாற்றப்பட்டுள்ளதால் அந்த பகுதியில் அந்த மக்கள் அந்த பகுதியில் வாழ முடியாமல் வசிக்க முடியாமல் சென்று விட்டதாக கூறி தொடர்ந்து பேசினார். இதனால் திமுக கவுன்சிலர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். குறிப்பாக உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மட்டுமே பேசுங்கள் என தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து நான் இது ஆக்கப்பூர்வமாகவும் ஒரு ஆதாரத்துடன் பேசுவதாக தெரிவித்து அதனை கொண்டு சென்று மாநகராட்சி ஆணையரிடம் அதை கொண்டு செல்ல முயன்ற போது, நீங்கள் எதற்காக மாநகராட்சி மேயர் முன்னால் வந்தீர்கள் என கூறி திமுக கவுன்சிலர்கள் அதிமுக கவுன்சிலருடைய கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. மேயர் எழுந்து அதை சமாதானம் செய்து முடியாமல் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து வாக்குவாதம் தொடர்ந்து முட்டிக் கொண்டிருந்தால் மாநகராட்சி மேயர் உடனடியாக தேசிய கீதத்தை எழுப்பி உடனடியாக இந்த கூட்டத்தை முடித்துக் கொண்டார். விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன்.